This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன். நம்மை சுற்றிலும் இருக்கிற வேதனையில, கண்ணீரில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலை பெற, ரட்சிக்கப்பட ஜெபிங்க. இழந்து போனது 2 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு புது வருஷம் பிறந்த உடனேயே இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆர்வம் காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்காக ராசி பலனை பார்க்கிறவர்கள், கைரேகை பார்க்கிறவர்கள், குறி கேட்கிறவர்கள், எனக்கு எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள பல விதங்களிலே முயற்சி செய்கிற மக்கள், இதையெல்லாம் நம்ம உலகத்திலே பார்க்கிற காரியம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கூட இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவதிலே நாம் ஆர்வம் காண்பிக்கிறோம். அதற்காக நம்முடைய ஆலயங்களிலே, ஆராதனைகளிலே வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கை நிறைவேற்றுகிறவர். நானும் கூட பல வருஷமாய் இந்த இயேசு உடைக்கிறார் ஊழியத்தோடு தொடர்புடைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். பத்திரிகை வாசிக்கிறவங்க, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள் என்று ஏராளமான மக்கள். இவங்களுடைய வாழ்க்கைக்காக, குடும்பங்களுக்காக நான் தேவ சமூகத்திலே ஜெபிப்பது உண்டு. இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணுமே, ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்த வேண்டுமே என்று காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அதற்குரிய வாக்குத்தத்தத்தை அருளி செய்வார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவங்களை ஆசீர்வதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏராளமான மக்கள் அந்த அனுபவங்களை பற்றி சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதன்படித்தான் இந்த 2021 வருஷத்திற்காக உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் தெளிவாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதி, நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், ஐ வில் ரெஸ்டோர் டு யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப அளிப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஏதோ ஒன்று இழந்து போயிருக்கிறோம், அதை ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த வருஷத்தில் நிறைய இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். நீங்கள் கூட சந்தித்திருப்பீங்கல்ல. இந்த கொள்ள நோயினால் உண்டான காரியம், இயற்கை சீற்றத்தினால் உண்டான காரியம், பொருளாதார சூழ்நிலையினால் உண்டான காரியம், இப்படி பலவிதமான காரியங்களில் நீங்கள் இழந்து போன பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களுடைய வேலையை இழந்திருக்கலாம், ப்ரமோஷனை இழந்திருக்கலாம், பிஸ்னஸை இழந்திருக்கலாம், உங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கலாம், நோயின் நிமித்தமாக உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் நிமித்தம் குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய படிப்பின் காரியத்தில் சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம், இப்படி ஊழிய காரியத்தில் சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம். இப்படி பலவிதமான இழப்புகளை சந்தித்ததினால ஒரு மன சோர்வோடு கூட இந்த வருஷமாவது எனக்கு நன்மை இருக்குமா என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன். என்ன காரியத்தை இழந்து போனாய், நான் அதை உனக்கு திரும்ப அளித்து மகிழ செய்வேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, நீங்க விசுவாசியுங்கள். வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன்.
அந்த சமயத்தில் அந்த தேசத்தினுடைய ஒரு பட்டணத்தில் ஊழியம் நிறைவேற்றி கொண்டிருந்தேன். அந்த தேசத்தினுடைய தலைநகரிலிருந்து ஒரு ஐயா இந்த கூட்டத்தில் பங்கு பெற அங்கே 3 நாள் தங்கியிருந்து கூட்டத்தில் எல்லாம் பங்கு பெற்றார்கள். அதற்கு முன்பு அவர்களை எனக்கு தெரியாது. அங்கே கூட்டம் ஒழுங்கு பண்ணினவர்கள் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அவருடைய பெயரை கேட்டவுடனே அறிந்து கொண்டேன், இவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று. ஆனால் இப்போ எப்படி இயேசுவின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள நான் ஆரம்பித்த போது நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னார்கள். அவங்க இருந்த பட்டணத்தில் பிரபலமான தொழில் செய்து கொண்டு வந்தார்கள். அதனால அவனுடைய பெயரை தெரியாதவர்களை இருக்க முடியாத அளவிற்கு பிரபலமான தொழில், கோடீஸ்வரர்களாக வசதியாய் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப பக்தி உள்ளவர்களும் கூட. ஆனால் திடீரென்று அவருடைய தொழிலிலே சரிவுகள் ஏற்பட ஆரம்பித்தது, இழப்புகள் ஏற்பட ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நசிந்து தொழிலை இழந்து போன நிலைமைக்கு வந்து விட்டார்கள். மிக உயரமான நிலைமையிலிருந்து இழந்து போய் தாழ்ந்த நிலைமைக்கு வந்து விட்டால் எவ்வளோ கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்ட இழப்பின் நிமித்தமாய் சோர்ந்து போனார்கள். வியாபாரத்தை இழந்து போன சூழ்நிலை. அதே சமயத்தில் அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய நோய் தாக்கினதினால சரீர ஆரோக்கியத்தையும் இழந்து விட்டார்கள். அது அடுத்த ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருந்தது. இந்த மாதிரி பிஸ்னஸையும் இழந்துட்டாங்க, சரீர சுகத்தை இழந்துட்டாங்க. அதுவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருந்த மனைவி பாருங்க, தொழிலையும் இழந்துட்டாங்க, சரீர சுகத்தை இழந்துட்டாங்க. இந்த ஆளோடு எப்படி வாழ்வது என்று சொல்லி கணவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இந்த மாதிரி நெருக்கமான காலத்தில் துணையாயிருக்கத்தான் மனைவி, ஆனால் அவர்களை பிரிந்து போய்விட்டார்கள். அப்போ குடும்ப சமாதானத்தை அவர் இழந்து விட்டார். எல்லா பக்கத்திலும் இழப்பு. மனம் உடைந்து போய் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், அதனால தற்கொலை பண்ணி மறித்து விட வேண்டியதுதான் என்று எண்ணுகிற சமயத்தில் யாரோ இயேசுவை பற்றி சொன்னார்கள். அவர் நல்லவர், உங்களை நேசிக்கிறவர், இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப அவரால் முடியும் என்று இயேசுவை அறிமுகப்படுத்தின போது அவர் இயேசுவை தேட ஆரம்பித்தார். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, என்னை மறுபடியும் ஆசீர்வதிப்பாரா என்று ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். அவர் இயேசுவின் மேல விசுவாசம் வைத்த உடனே முதலாவது ஆண்டவர் செய்த காரியம், அவர் இழந்து போன சரீர சுகத்தை தேவன் திரும்ப கொடுத்தார். அவருடைய நோயை குணமாக்கி ஆரோக்கியத்தை கொடுத்தார். அது அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்தது. இவ்வளவு பெரிய வியாதிலிருந்து இயேசு எனக்கு சுகம் கொடுத்து ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து விட்டார். பெரிய மகிழ்ச்சி. அவர் சுகமடைந்த நல்லா இருப்பதை அறிந்த உடனே விலகி போன பிரிந்து போன மனைவி திரும்ப வந்து விட்டார்கள். அடுத்த ஒரு அற்புதம் நடைபெற்றது. இழந்து போன குடும்ப உறவை தேவன் திரும்ப கொடுத்தார். குடும்ப சமாதானத்தை கொடுத்தார். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. இனி என்ன செய்வது, வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிறோமே என்று ஆண்டவர் அதற்கும் ஒரு வழி திறந்தார். பாருங்க, ஒரு புதிய பிஸ்னஸுக்கான வழியை திறந்தார். இருந்த கொஞ்சம் பணத்தில் முதலீடு செய்ய ஆரம்பித்தார். ஜெபமணி செய்ய ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு 3 நிலக்கரி சுரங்கத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கும்படி பெரிய தொழில் அதிபராய் கர்த்தர் உயர்த்தி விட்டார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இவ்வளோ பெரிய தொழிலதிபராய் இருந்தும் மிகுந்த தாழ்மையோடு அவர் இருக்கிறதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தபோது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இந்த வருடம் நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுகிற வருஷம். இந்த வருடம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வருஷம். இந்த வருடம் நீ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு இழந்து போய் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்த்துகிற வருடமாக இருக்கும். கலங்காதுங்க, அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். வேத புஸ்தகத்தில் தாவீது என்ற ஒரு மனிதரை குறித்து, அவர் ஆண்டவர் மேல ரொம்ப அன்புள்ளவர், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில இழந்து போன ஒரு சந்தர்ப்பம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இழந்து போனதை எப்படி தேவன் திரும்ப கொடுத்தார் என்பதையும் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்,
நீங்க வாசிக்கும் போது அமலேக்கியர் என்ற சத்துருக்கள் வந்து தாவீது இருந்த பட்டணத்துல வந்து கொள்ளையடித்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். தாவீதோடு கூட ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்தார்கள். ஒரு 600 பேர் இருந்தாங்க. எல்லாவற்றையும் அவங்க கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனிதரின் திரும்பி வந்த பார்த்தபோது எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒன்றுமே இல்லை. மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. சத்துருக்கள் வந்து கொண்டு போய்விட்டார்கள். இழந்து போன நிலைமை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட போது 1 சாமுவேல் 30:8 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அதான் வாக்கு தத்தம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் தாவீது, பயப்படாத, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான தேவன், வாக்கு தத்தங்களின் தேவன். அதே மாதிரி 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்ட மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் ஒன்று கூட குறைவுபடாதபடி திருப்பி கொண்டான். தாவீதுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வந்து சேரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இழப்பின் நாட்களில் உண்டாகிற வேதனை இருக்குது, ரொம்ப கொடிதான வேதனை, இழப்பின் வேதனை. நிறைய பேர் இந்த வேதனையில் இருக்கிறீங்களா? இழந்து போன இந்த சூழ்நிலையில கலங்கி சோர்ந்து போய் வேதனைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? தாவீதை இழந்து போன சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் 30:4 வாசிக்கும் போது சத்தமிட்டு அவர் அழுதாராம். தாவீதோடு இருந்தவர்களும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் இழந்துட்டோமே, மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், இதுவரை சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்துட்டோமே, அனாதை போல தெருவில் இருக்கிறோமே என்று சத்தமிட்டு அழுதார்கள். இழப்பிலே உண்டாகிற வேதனை, ஐயோ நான் இழந்துட்டேனே, இந்த உறவை இழந்துட்டேனே, சமாதானத்தை இழந்துட்டேனே, சொத்துக்களை இழந்துட்டேனே, வேலையை இழந்துட்டேனே. அதனால சில நம்பிக்கையை இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், தனிமையில் கலங்கி கொண்டிருக்கலாம், அந்த வேதனை நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்காதங்க, பயப்படாதங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உடைய கண்ணீரை துடைக்க போகிறார், உடைய வேதனைகளை மாற்றப் போகிறார். அந்த இழந்து போன சூழ்நிலையில அடுத்து தாவீது தான் மிகவும் நெருக்கப்பட்டாராம். 1 சாமுவேல் நீங்க வேதத்தில் 30:6 வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, தாவீது ஒன்னால தான் நாங்களும் எல்லாத்தையும் இழந்து போனோம், உங்களால தான் நாங்களும் இழந்து போனோம். இப்ப தாவீதை நேசித்து பின்பற்றினவர்களே தாவீதுக்கு உரமா முறுமுறுக்கிறாங்க, ஒரு காரணம் தேடுறாங்க. நீதான் காரணம், நாங்க எங்க மனைவி பிள்ளைகளை இழக்க நீதான் காரணம். தாவீது குற்றம் சாட்டப்படுகிறார், தாவீது பழி சுமத்தப்படுகிறார். இழப்புக்கு காரணமே நீதான் என்று பழி சுமத்தப்படுகிறார். அவமானப்பட்டு நான் நேசித்த மக்களை விரோதமாக பேசுகிற சூழ்நிலை. இன்னைக்கு உங்க வீட்டில் அந்த மாதிரி பேசுறாங்களா? ஒன்னால தான், நீ ஜெபிக்கிறனால தான், நீ கத்தர் விசுவாசம் ஒன்னால தான் நாங்க இப்படி அவமானத்தில் இருக்கிறோம், இழந்து போயிருக்கிறோம். குற்றப்படுத்தப்படுறீங்களா? அவமானப்படுத்தப்படுறீங்களா? ஒன்னால் தான் நான் பிஸ்னஸ் இழந்துட்டேன், ஒன்னால் தான் நான் வேலையை இழந்துட்டேன், ஒன்னால் தான் என் சரீர சுகத்தை இழந்துட்டேன். கணவர் குற்றப்படுத்துகிறாரா? மனைவி குற்றப்படுத்துகிறாங்களா? பிள்ளைகள் குற்றப்படுத்துகிறாங்களா? சுற்றிலும் இருக்கிற உறவுகள் உங்களை கை நீட்டி குற்றப்படுத்துகிறதா? பதில் சொல்ல முடியாமல் கலங்கி நிற்கிறீங்களா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ தாவீதை எல்லாரும் விரல் நீட்டுகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். அவமான நிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் தாவீது நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதே தாவீதை தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த போது நிந்தித்தவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள், அவமானப்படுத்தினவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் தேவன் உயர்த்தி கனப்படுத்தினார். உங்களுக்கு செய்வார். இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, இருக்கிற கிராமத்தில் வசிக்கிற மக்கள் மத்தியில், நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல திரும்பவும் பெற்றுக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆனால் அந்த இழப்பின் நாட்களில் தாவீது எப்படி இதை மேற்கொண்டு இந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார்?
இல்லை, அதான முக்கியம். நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சொல்கிற கவனிங்க. முதலாவது, 1 சாமுவேல் 30:6 சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லா பக்கத்திலும் நெருக்கம், அவமானம், நிந்தை. அவரும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துதான் இருக்கிறார். ஆனால் மற்றவங்கெல்லாம் தாவீதுக்கு நேராக கை நீட்டி குற்றப்படுத்துகிறாங்க. அவருக்காக பேச யாருமே இல்லை, தாவீதுக்காக சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. தான் நேசித்தவங்க, தான் பராமரித்தவங்க, தான் உதவி செய்தவங்களை தனக்கு விரோதமாக பேசி குற்றப்படுத்தும் போது கூனி குறுகி நெருக்கிற நிலைமையில் அவருக்கு ஒரே ஒரு ஆதரவு, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என் கர்த்தர் என்னை விளங்கி கொள்ளுகிறவர், என் கர்த்தர் என்னை புரிந்து கொள்ளுகிறவர், என் கர்த்தருக்கு தெரியும் ஏது உண்மை என்று. எல்லாரும் என்னை பழி சுமத்தினாலும் கர்த்தர் என் இருதயத்தை அறிவார். கர்த்தருக்குள்ளே தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார் என்பதாய் பார்க்கிறோம். உங்களுக்கு இயேசு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லார், மகனே, நான் இருக்கிற உனக்கு மகளே, கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். நல்ல ஒரு ஊழியக்காரர் மரணம் அடைந்ததுனால அந்த துயரத்தில் பங்கு பெற போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பரை சந்தித்தேன். முன்ன பின்ன பார்த்திராதவர் என்கிட்ட வந்து அன்பா பேசினார். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் பிரதர், என் மகன் மூலமாய், சின்ன பையன் மூலமாய் என்று சொன்னார். என்ன கற்றுக் கொடுத்தார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் இயேசுவை விசுவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நிறைய பிரச்சனை, போராட்டம், நஷ்டம், இழப்பு, அவமானம். அதனால ஏன் எனக்கு இப்படி வாழ்க்கை? நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், முடிந்த ஊழியத்தை செய்கிறேன், ஆனால் இப்படி தானே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்குறாங்க. என் மனைவி தூங்குகிறாள், என் சின்ன பையன் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான். நான் எழும்பி உட்கார்ந்து நினச்சி பார்த்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டோம். இது மாதிரி அவமான நிந்தையில் நம்ம இருக்கிறோம். ஏன் நமக்கு இப்படி? நம்ம ஜெபிச்சோமே, ஆண்டவரை தேடினோமே, அவருடைய வாக்குத்தத்தத்தெல்லாம் விசுவாசித்தோமே, ஆண்டவரே கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கும்போதே வாயில் வார்த்தை, ஆண்டவரே கைவிட்டுட்டாரே, ஆண்டவரே நீங்களே கைவிட்டுட்டீரேன்னு நான் வாயினால் சொல்கிறேன். அப்போ என் மகன் தூங்கி கொண்ட மகன் சொல்கிறான், கையை விட்டான்னா காலை பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். நான் டக்குன்னு என் மகனை பார்க்கிற நல்ல நித்திரையில் இருக்கிறான், நல்ல தூங்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் என் மகன் தான் டக்குன்னு எழும்பினா என்னை பார்த்து சொன்ன, கையை விட்டான்னா காலை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு தூங்கி விட்டான். அவன் என்ன சொன்னான்னு அவனுக்கே தெரியல. அப்போ ஆண்டவர் தூங்கி கொண்டிருந்த என் மகன் மூலம் என்னோட பேசுவதை உணர்ந்தேன். உடனே முழங்கால் படியிட்டேன். ஆண்டவர், உம்முடைய காலை நான் விட மாட்டேன், நீர் தான் எனக்கு எல்லாம், நான் உம்மை விட மாட்டேன், நீர் எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவீர், என்னை ஆசீர்வதிப்பீர், நிக்கட்டேந்து விடுதலையாக்கி உன்னை கர்த்தருடைய காலை பிடித்து கொண்டேன், உம்மை விட மாட்டேன், உம்முடைய காலை நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு அன்றையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் பிரதர். எல்லாத்தையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்கு எல்லா கஷ்டங்கள் நீங்கினது, பாடுகள் நீங்கினது. ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்தி ஜெபத்தை விடாமல் செய்தேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விட்டார். விசுவாசத்தை விட்டு விடாதுங்க, நம்பிக்கை விட்டு விடாதுங்க, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டு விடாதுங்க. அவர் தான் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை. அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு தகப்பனாய், தாயாய், சிநேகிதனாய், நண்பனாய் அவர் இருக்கிறார். அவர் என்னை விளங்கி கொள்ளுவார், புரிந்து கொள்வார். யார் என்ன சொன்னாலும் என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. சொந்து போகாதங்க. தாவீது திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள்ளே நின்றார். கர்த்தரை முறுமுறுக்கலை, கேள்வி கேட்கலை, கர்த்தரை விட்டு விலகி போகலை. ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? எல்லாரும் என்ன குற்றப்படுத்துறாங்களே, என் அவமானத்தில் வைத்து விட்டீர் என்று சொல்லலை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தி கொள்ளுங்க. 2வது 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவர், இந்த சூழ்நிலையில என் சத்துருக்கள் வந்து மனைவி, பிள்ளைகள், என் கூட இருந்தவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்வது? ஆண்டவரே, நான் தொடர்ந்து போகலாமா? தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். அவரை யாரும் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை. கோலியாத்தை வீழ்த்தினதிலிருந்து தொடர்ந்து அவருடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா, அவர் போன இடமெல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். யுத்த வீரனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். உடனே அவர் சொல்லியிருக்கலாம், வாங்க நம்முடைய மனைவி பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருவோம், புறப்படுவோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். அவர் செய்யலை.
அமைதியாய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்து கொள்ளுவதிலே கவனம் செலுத்தினார். இழந்து போன சூழ்நிலையிலும் அவசரப்படாதபடி, அவசரப்பட்டு தீர்மானிக்காதபடி, அவசரப்பட்டு யுத்தம் பண்ண புறப்படாதபடி, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்க, இழந்து போன சூழ்நிலையில, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள விசாரிக்கிறார், நான் என்ன செய்யணும்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க, அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க, விசாரிங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் அழகாய் உங்களுக்கு ஆலோசனை தருவார். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் நாசரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணினேன். எங்கள் ஊர் பக்கம் நாசரத்தின் ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே. அப்போ ஒரு வீட்டிலே நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வேண்டும் என்று வந்தார். இது 80களின் ஆரம்பம், என் ஊழியத்தின் ஆரம்ப காலம். அப்போ தகப்பனார் வந்தார். உங்களை பார்க்க ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க, ஜெபிக்கணுமான்னு சொன்ன உடனே நான் தங்கியிருந்த அறைக்குள்ளே வர சொன்னேன். அவர் வந்து உட்கார்ந்தோன்னே என்னையா விஷயம்னு கேட்டேன். குலுங்கி அழுதார். சிறு பிள்ளையை போல அவர் அழுதார். அவருடைய பாரம் அவ்வளவு ஒரு பெரிய பாரம். அதனால் சில நிமிட நேரம் நான் அமைதியாக இருந்தேன். அவர் அழுது முடித்த பிறகு சொன்னார், ஐயா, நான் ஒரு வியாபாரி, பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தேன், கடை வைத்திருந்தேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இப்போ கடன் தான் மிஞ்சி இருக்கிற, கடன்காரர்கள் இருக்கிறாங்க, வீட்டு வாடகை கொடுக்கூட வழி இல்லை. என் வாலிப மகளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ண முடியலை. மாப்பிள்ளை வீட்டார் எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியலை. வாடகை கொடுக்க முடியாமல் சில மாதங்கள் இருக்கிறோம். வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நானும் என் மகளும் தெருவில் தான் நிற்கணும். எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் ஐயா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது நேற்றைக்கு உங்களுடைய பிரசங்க தூரத்துலேருந்து கேட்டேன் உங்களுடைய பிரசங்கத்தை, அதனால் நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தேன் என்று சொன்னார். நான் அவரோடு பேசினேன். வியாபாரம் செய்கிறீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தீங்க, இயேசுவுக்கு இடம் கொடுத்தீங்களா? அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து முதல் முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தார். ஜெபித்து முடித்தன்னு ஒரு சந்தோஷம். சொன்னார், பயம் போயிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது என்றார். சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார் என்று அனுப்பினேன். சில நாள் கழித்து வந்தார். ஐயா, பெண் வீட்டார் வந்து எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க, கையில் ஒரு பணமும் இல்லை, என்ன செய்வது? ஆலோசனை கேட்டார், என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க, அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவரை விசுவாசித்து திருமணத்தை ஒழுங்கு செய்யுங்க. ஒன்றுமே காசு இல்லையா, அவர் பார்த்து கொள்ளுவார், விசுவாசிங்க. சரின்னு கல்யாண கார்டு அச்சடித்தார், கொண்டு வந்தார். நானும் திருமணத்துக்கு போயிருந்தேன். அவர் என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், எப்படி இந்த திருமணம் நடக்குன்னே எனக்கு தெரியல, யாரோ கொண்டு வந்து பணம் கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, ஒரு குறைவில்லாமல் நடந்து விட்டார். விசுவாசம், ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். அடுத்த ஒரு நாள் என்னை தேடி வந்தார். மகளுக்கு திருமணம் ஆயிட்டா, இப்போ எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், என்ன செய்வது? இப்பவும் ஒரு விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க, நீ கர்த்தர் வழி தரப்பா. சரி ஐயா, ஆண்டவர் சொல்கிறபடி செய்கிறேன்னு ஜெபம் பண்ணினார். அதே ஊர்லேருந்து ஒரு பெரிய செல்வந்தர் அவரை கூப்பிட்டார். என்கிட்ட ஒரு கடை இருக்குது, ஜாமான்களோட சரக்குகளோடு இருக்குது, நீ வியாபாரத்தை நீ எடுத்துக்க, நீ செய். என்கிட்ட காசு இல்லைன்னாரு. உன்கிட்ட காசு கேட்கல, நீ வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்தால் போதும்னு ஒரு கடையே கொடுத்து விட்டார். பல 1000 ரூபாய் சரக்குகளோடு கூட. நான் அவரை பார்க்க போயிருந்த போது சொன்னார், ஐயா, எல்லாத்தையும் இழந்து தெருவில் நின்று இயேசு என்னை முதலாளி ஆக்கி விட்டார், இந்த வியாபாரத்தை தந்து என்னை ஆசீர்வதித்து விட்டார். எனக்கு அன்பான ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க, சொல்கிறபடி செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பாருங்க, 1 சாமுவேல் 30 9 18 19 வாசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னபடி தாவீது செயல்பட்டார். நீ போ, யுத்தம் பண்ணு, திருப்பிக் கொள்ளுவா என்று ஆண்டவர் சொன்னார். உடனே தாவீது புறப்பட்டார், யுத்தம் பண்ணினார், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். செயல்படணும், பிரயாசப்படணும், கடினமாக உழைக்கணும். ஆண்டவர் வந்து நீ உட்கார்ந்துரு, நான் போய் உன் மனை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லலை. நீ போ, யுத்தம் பண்ணு, நீ ஜெயிப்ப, எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவேன். கர்த்தர் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். நீங்களும் கர்த்தர் சொன்னபடி செயல்பட்டீங்கன்னா
ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்தீங்கன்னா எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவீங்க. யோபு 42 அதிகாரத்தில் நீங்க வாசித்தா 8 முதல் 10 வசனம் கர்த்தர் சொல்றார், யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டார், அவமான நிந்தைக்கு நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் சொன்னபடி யோபு ஜெபம் பண்ணினார், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். யோபின் சிறையிருப்பை மாற்றி இழந்ததை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தர் சொல்றபடி செய்வீங்களா? தேசத்துக்கு ஆட்சேபிங்க, மற்றவங்களுக்கு ஆட்சேபிங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆட்சேபிங்க, சபைகளுக்காக ஆட்சேபிங்க, மிஷினரிகளுக்கு ஆட்சேபிங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிற வேதனையில் கண்ணீரில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலை பெற ரட்சிக்கப்பட ஜெபிங்க. இழந்து போனது 2 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த நாள் ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு ஒரு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து இப்பொழுது ஜெபிங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக உம்மை துதிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தவனை மகிழ பண்ணினீர். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இழந்து போய் அவமான நிந்தை வேதனைக்கு நடுவில் இருக்கிறார்களோ அதே இடத்தில் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பவும் உயர்த்தப்பட்டு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவள் இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தாரும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் அவளுக்கு உண்டாகட்டும். அவள் இழந்து போன வேலையை திரும்ப தாரும். அதே இடத்தில் உயர்த்தி அவளை கனப்படுத்தும். அவள் இழந்து போன தொழிலை வியாபாரத்தை திரும்ப தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு அதே இடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்படட்டும். அவள் இழந்து போன மதிப்பு மரியாதைகள் எல்லாம் திரும்ப உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வருடம் அவள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கவும் சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இழப்புகள் எல்லாம் திரும்ப உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யோபு இழந்து போனதை 2 மடங்காய் திரும்ப கொடுத்ததை போல இந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வீராக. அவருடைய வருமானம், அவருடைய நிலத்தின் ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், வேலையின் ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம், ஊழியத்தின் ஆசீர்வாதம், சகல காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இழந்து போனதற்கு சமமாய் ஆசீர்வாதமும் நன்மையும் மேன்மையும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை காண செய்யும். இன்று முதல் காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று அவளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இழந்து போன நன்மைகளை பல மடங்காய் திரும்ப பெற்று மகிழ போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது. தினமும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீ சொன்னீர் அப்படி செய்யும் என்று, இது எனக்குரிய வாக்குத்தத்தம் என்று நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க 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 அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதை நீங்க காண்பீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அழகிய கார்டாக ஸ்டிக்கராக அச்சடித்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? இதை வைத்துக்கொண்டு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படி கிடையாது. உங்களுக்கு வாக்குத்தத்தை ஞாபகப்படுத்த நீங்கள் இதை பைபிளுக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம், பைபிளில் ஒட்டி கொள்ளலாம், ஜெபரையில் ஒட்டி கொள்ளலாம். அப்போ தினந்தோறும் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது அதை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நீங்கள் அப்படி ஜெபிக்க 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 பாருங்கள், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதை காண்பீர்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. அநேகருக்கு யோபு மாதிரி 2 மடங்கு ஆசீர்வாதம் திரும்ப வரும். அநேகருக்கு பல மடங்காக அந்த ஆசீர்வாதம் திரும்ப வரும். நீங்க உயர்த்தப்பட்டு எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்தில் மேன்மைப்படுத்தப்படுவீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவரை துதிங்க, அற்புதங்களை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன். வாக்குத்தத்தம்
கர்த்தர் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639 220022. info@jesusredeems.org. God bless you.